உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. உமறு புலவர் வாரிசுகள் இலக்கிய அறக்கட்டளை நடத்திய நூல் வெளியீட்டு விழா சென்னை எக்மோர் இம்பீரியல் அரங்கில் அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனர் ஹெச் ரூமைதீன் பைஜி அவர்கள் தலைமையில் இணை செயலாளர் அமுமுல்லா, பொதுச் செயலாளர் கவிஞர் அன்பழகன், உமறு பாக்ஷா, யுத்த சரித்திரம் நூல் எழுதிய படைப்பாளி பேராசிரியர் முனைவர் திரு முரளி அருவன் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவிற்கு நூல் வெளியிட்டவர் சமுதாய புரட்சி புயல் எம் நவாஸ்கனி எம்பி அவர்கள். நூலை பெற்றுக்கொண்டவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணா விருது அரிமா ஜி பரமசிவம், மாவட்ட ஜிஎம்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சேவை நாயகன் அரிமா எம் நாசர் டிசி, அரிமா பி அருண்குமார் டிசி. வரவேற்புரை நிகழ்த்திய வழக்கறிஞர் ராவுத்தர் நயினார் முகமது. விழா ஏற்பாடு ஆசன் அப்துல் காதர். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் போன்ற கவிஞர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர்களுக்கும், பொதுச் செயலாளர், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பெரியவர் ஆசன் அப்துல் காதர் போன்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியில் என்னை நூல் வெளியிட அழைப்பு கொடுத்த எங்கள் மாவட்டத்தின் சேவை நாயகன் அரிமா எம் நாசர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் எங்களுடைய மாவட்டத்தின் லைன்ஸ் கிளப்பின் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும், அந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஏழை எளிய மக்களுக்கு இன்றைய தினம் உணவு அளிப்பதில் முன்னுரிமை கொடுத்து பல்வேறு இடத்துக்கு சென்று ஏழை மக்களுக்கு உணவு அளிப்பது மட்டும் இல்லாமல் படிக்க மாணவர்கள் உதவிகள் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் மூலியமாக தான் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டு வந்தேன். ஓட வந்து நம்ம சொல்லலாம். இஃப்தாருக்கு எங்களுடைய மாவட்ட சார்பாக நடத்தும் போது ரொம்ப அழகான ஒரு பேச்சை நான் கேட்க முடிகிறது. எந்த மதத்திலிருந்து இஸ்லாமியம் சரி கிறிஸ்தவ மதம் உருவானது என்பதை மிக தெளிவாக தெளிவாக அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக நீங்க பேசுறாங்க. எங்க மாவட்டம் கவர்னருங்க, எங்க மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் தான் அன்றைய தினம் வரும்போது இவருடைய உரையை கேட்கும் போது மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கைத்தட்டு காட்டாம நல்ல பெயரை செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு உண்மையிலே நம்ம இந்த நேரத்தில் கைத்தட்டி அவரை வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நூல் ஆசிரியர் மதிப்புரிய பேராசிரியர் முனைவர் முரளிசார் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடும் என்பது மிகப்பெரிய காரியமாக இந்த காலத்தில் அவர்கள் இந்த புத்தகத்தை மூணு பாஷா சரித்திரம் என்ற புத்தகத்தை எழுதி இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். அவர்களுக்கும் மென்மையான புத்தகங்களை எழுதி வெளியிட வேண்டும். இந்த புத்தகத்தில் என்ன கருத்தை கொள்கிறார் என்பது எனக்கு தெளிவாக தெரியவில்லை. அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தால் அதனுடைய எழுதியும் தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிய பிரிவுகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி வணக்கம். மிகவும் சிரமப்பட வேண்டிய இந்த காலகட்டத்தில் சென்ற ஆண்டுதான் இந்த முன்னோடில் கிடைத்தது. இவருக்கு இந்த முன்னோடு எப்படி கிடைத்தது, அதை ஒளிபெருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவரை விடத்திற்கு முந்தியது. தாத்தாக்கிட்ட அனுபவிச்சுட்டேன், இவங்க தந்தைகிட்ட அனுபவிச்சுட்டேன், இப்போ பிள்ளைகிட்ட அனுபவிச்சுட்டு அது எந்த வேலை இருந்தாலும் தெரியல. ஆணையிட்டால் அல்லாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மாதிரி இலக்கியத்திற்கு கொண்டு செய்யக்கூடிய ஒரு பேரார்வையும் அவனுடைய கிருபையும் எனக்கு தந்ததற்கு அவனுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இதை என்னுடைய நாட்டனார் காலத்திலிருந்து காஜி ஏஎம் புகாரி சாஹிப் அவருடைய காலத்திலிருந்து இதே எம்பியில் ஹோட்டலில் லாங்கர் இருந்துச்சு, கார்டன் இருந்துச்சு, வெளியீட்டு விழா நடக்கும். கடைசியில் 81 எங்களுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு முன்னாடி நம்ம பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல மேனேஜராக இருந்தாங்க. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய புக்கை உங்கள் மூப்பனார் வெளியிடவும் எங்கள் அப்பா எங்கள் நாப்பனார் ஏஎஸ்எம்பி டாக்டர் ஏஎஸ்எம்பி உமருக்கு கிளையம் என்ற பட்டத்தை பெற்றவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் அதற்கு பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டது. உமர்புலர் வாரிசுகள் இலக்கிய அறக்கட்டளை 2012 ஆரம்பிக்கப்பட்டு
இப்போது 12வது வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அல்லாவுடைய நிலைமை. இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவை உமர் பாஷா புத்த சரித்திரம் என்ற புத்தகத்தை நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய முறையிலி அருவன் ஐயா அவர்கள் ஏற்கனவே சென்ற வாரம் நாகூர் ஷெரீஃபிலே இதை வெளியிட்டார்கள். இங்கே என்னிடம் சொன்னார்கள், நான் சொன்னேன் இங்கேயும் ஒன்று வெளியிடுவோம், ஏன்னா தலைநகரத்தில் வெளியிடணும். அது மகானுடைய தலைநகரம். தஞ்சாவூர் மகானுடைய தலைநகரம், தென்னகத்தின் ஜோதி அவங்க. அதனால அங்கே வெளியிட்டுருங்க. அடுத்தபடி உமர் குழுவுடைய ஆசியின் பேர் அவங்களுடைய சங்கத்தின் பேரால் இங்கே வெளியிடுவோம் அப்படின்னு. இதில் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். உமர் புலவர் சீராபுரத்தை எழுதிட்டு அதை வெளியிட்டதுக்கு முன்னாடி வரங்கிப்பேட்டையிலேருந்து நாகூரில் போயிட்டு பாஷா நாயத்தில் இருந்து அவங்கள்ட்ட ஆசி பெற்ற பிறகு தான் அந்த இதை அரங்கேற்றினாங்க. ஏன்னு சொன்னால், ஒரு முகமது நபியுடைய காவியத்தை வெளியிடுறதுக்கு ஒரு முத்திரை கொடுக்கணும். அது முத்திரை வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் இருந்தவங்க ஷாவுல் பாதஷா நாயகன் அவங்க தான். ஏன்னா அவங்க நபியுடைய வாரிசு. நபியுடைய வாரிசுடைய கிட்டத்தட்ட 22வது தலைமுறையில் வரான்னு நினைக்கிறவங்க. அப்பேற்பட்டவர்களுடைய முத்திரை வேணும்னு சொல்லி அங்கே தங்கி இருந்து அவங்க கனவில உத்தரவு கொடுத்த பிறகுதான் பரங்கிப்பேட்டையில் அந்த அபுல் காசிம் மர்காருடைய வீட்டில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. உமர் பாஷா என்னும் நாயகத்தோழர் கலீபா உமர் காலகட்டத்தில் நடந்த யுத்த சரித்திரமோ என மயக்கத்தை தந்தாலும் உண்மையில் இந்நூல் 19ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் துருக்கி பேரரசுக்கும் ரஷ்ய பேரரசுக்குடைய தொடர்ந்து பல்லாண்டுகள் நடந்த போரினை மையப்படுத்தி அமைக்கப்பட்டதுதான் இந்த நூல். அறிவை வளர்க்காது. நாம் என்ன செய்யணுமோ அது அறிவை வளர்க்காது. புத்தகம் மட்டுமே அறிவை வளர்க்கும். அந்த புத்தகத்தை அறிவை வளர்ந்து கொள்வதற்காக வருகிறது. இந்த புத்தகத்தை சரியான முறையில் கிடைக்கிற எனது அருமை அண்ணன் முரளி அருமன் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டக்கூடிய வந்தார். கோட்டை என போற்றப்படுகின்ற 17 அறியா பழம்படு ஊராகிய நாகூரில் வாழ்ந்து புகழ் வாழ்ந்து மறைந்த போற்றுதலுக்குரிய பெரும்புலவர் மகாவித்வான் நாகூர்வா குலாம் காதிர் நாவலர் அவர்கள் மொழிபெயர்த்த அற்புதமான இந்த மொழிபெயர்ப்பு வரலாற்று புதினத்தை அவர் வாழ்ந்த மண்ணில் வெளியிட வேண்டும் என்ற எனது பல்லாண்டு கால நியத்தை 2 வாரங்களுக்கு முன்னால் நாகூர் தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர் போற்றுதலுக்குரிய மாலிம் ஐயா அவர்கள் வாளால் அறுத்து சுடினும் தமிழ் மேல் மாலா காதல் கொண்ட மாலிம் ஐயா அவர்கள் மூலமாக அது நிறைவேறியது. ஒரு வாழ்வு அப்படியே மாறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண ராணுவ வீரராக இருந்தவர் படிப்படியாக சேர்க்கப்பட்டு படிப்படியாக முன்னேறி கலகத்தராக மாறுகிறார். உமர் பாஷா தன்னுடைய மகளையை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இப்படி இந்த நாவல் சென்று கடைசியில் வெற்றி வீரராக துருக்கி பேரரசருக்கு ஒரு மாவட்ட எழுச்சி உண்டாக்குவதாக இந்த நாவலில் சித்தரிக்கப்படுகிறார். கொண்டாடப்படவில்லை. 3 மொழியை அறிந்த ஒரு மேதையாக இருக்கிறார். 3 மொழிகளிலே பல்வேறு பணிகள் செய்திருக்கிறார். முஸ்லிம் சமுதாயம் இவரையே கொண்டாடவில்லை. 2 வாரங்களுக்கு முன்னால் நாகூர் தமிழ்ச்சங்கத்தில் இந்த கேள்வி நான் எழுப்பினேன். கொஞ்சம் வேகமாகவே பேசினேன். அங்குள்ளவர்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டார்கள். அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. குலாம் காதிர் நாவலை கண்ணியப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் சேதுமண்ணிலிருந்து வந்தவர்கள். அப்ப சேதுமண்ணிலிருந்து வந்தவர்களிலே அந்த பரம்பரையிலே தோன்றியவர் குலாம் காதிர் நாவலர். அவர் நூல் அவரை வெளியிட வேண்டியவர் இங்க நூலில் யாருன்னு பார்த்த அவரும் சேதுபதி சில கருத்துக்களை சேர்த்து வெளியிட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நூலை தான் இன்னைக்கு முரளியாருக்கும் வெளியிட்டு யோசித்து பார்க்க
இஸ்லாமிய தமிழ் இலக்கிய சாயம். இஸ்லாமிய தமிழ் இலக்கிய சாயம். துருக்கிக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற போரிலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்திலிருந்து தொடங்குகிற நூல் மிக அற்புதமானது. நம்ம ரொம்ப அழகா நூல்களையே படிக்கணும். இப்பதான் என்னென்னத்தையே வச்சு நீங்க அளந்து பார்த்து நம்ம கார்பெண்டர் தச்சல்லாம் அறுக்கிறோம். அந்த காலத்துல நூலை வச்சுதான் கோணல் சரி. அதனால நாங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னா, மரத்தின் கோணலை சரி செய்வது நூல், மனதின் கோணலை சரி செய்வது நூல். மனதிலே இருக்கிற கோணலை சரி செய்வது. இதுவரை பொறுமை காத்து சிறப்பு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் உமர் புலவர் வாரிசு இலக்கிய அறக்கட்டளையின் சார்பாக நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் இலக்கிய உலகில் ஒரு மாபெரும் படைப்பு கொண்டிருக்கிற ஒரு புலவர் பெருமானாக காண கிடைக்கிற மகாவித்வான் நாகூர்பா குலாம் காதிர் நாவலர்கள். மகாவித்வான் என்ற அந்த சிறப்பு பெயர் எப்படி திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு பொருத்தமாக இருந்ததோ அதே போல நம்முடைய நாவலர் அவர்களுக்கும் பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது. இந்த சிறப்புக்குரிய இந்த புலவரை எனது போற்றுக்குரிய பேராசிரியர் பெருமக்கள் ஓவா காஜாமுதீன் அவர்களும் முன்னாள் தமிழ்துறை தலைவர்கள் ஒருவராக திகழ்ந்து அருமணி ஆட்சி செய்திருக்கின்ற எனது அருமை பேராசிரியர் மூயி அகமது மரைக்காயர் அவர்களும் அறிமுகப்படுத்தியதை நான் மறவேன். அவர்கள் ஆற்றிவிட்ட அந்த அடிப்படையில் குலாம் காதிர் அவர்களுடைய நூல்களை தேடத் தொடங்கி அவருடைய மொழிபெயர்ப்பு நூலை சென்றடைந்தேன். GW ரெனால்ட்ஸ் என்பவர் எழுதிய உமர் எ பேலட் ஆஃப் வார் என்ற அந்த ஆங்கில நூலை அழகு தமிழில் நம்முடைய நாவலர் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த நூலை கொடுத்துதவிய சொல்லரசு ஜாபர் மீதின் அவர்களையும் மூயி அகமது மரைக்காயர் அவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இப்படி மொழிபெயர்ப்பு துறையிலும் பத்திரிகை பணியிலும் சொற்பொழிவிலும் காவியம் எழுதுவதிலும் மற்ற காரியங்களிலும் முஸ்லிம் தமிழ் புலவர்கள் மேலோங்கி இருந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு அரும்பெரும் சான்றாக நம்முடைய நாவலர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாவலருக்கு மேலும் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உறுதிப்பட்டதின் விளைவாகத்தான் அவர் எழுதிய கஞ்சசபாய் கஞ்சபக்ஷ் பாதுஷா நாயகம் ஷாஹுல் அமீது அம்தகையினுடைய வரலாற்று நூலான கஞ்சுல் கராமத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னால் பதிப்பித்து வெளியிட்டேன். அது தந்த ஒரு எழுச்சியில் அவர் வாழ்ந்த வீட்டை கூட நான் சென்று பார்த்தேன் நாகூரிலே. அப்போது அது பூட்டப்பட்டு இருந்தது. அந்த பூட்டிய பழம்பெரும் அந்த வீட்டை சென்று பார்க்க வேண்டும் என்று நான் அடம்பிடித்தேன். அது இடிந்து விழுந்து விடும் என்று கூட சொன்னார்கள். பரவாயில்லை, நான் செத்து போனாலும் பரவாயில்லை, உள்ளே சென்று அந்த வீட்டை பார்ப்பேன் என்று நான் வைராக்கியமாக பேசினேன். அந்த தெரு வழியாக சென்ற ஒரு மனிதர் பீர்கண்டு மரைக்காயர், அவர் என்னுடைய வேணாவாவை புரிந்து கொண்டு உடனே எங்கிருந்தோ அந்த திறவுகோலை கொண்டு வந்து வீட்டை திறந்து காட்டினார். அப்போது எடுத்த நிழற்படங்கள், அப்போது எடுத்த அந்த காட்சி படங்கள் தான் இந்த நூலிலே நான் சேர்த்திருக்கிறேன். பின்னால் 2007 தமிழக முதல்வராக இருந்த போட்டிற்குரிய கலைஞர் அவர்கள் இந்த நாவலனுடைய அருமை பெருமொழி அறிந்த பிற்பாடு அவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கினார். நாவலின் நூல்கள் நாட்டுடைமை ஆவதற்கு
தோன்றா துணையாக நான் இருந்தேன் என்று சொன்னாலும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்த நாகூரை சேர்ந்த MGK நிஜாமுதீன் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரை நாம் மறக்க முடியாது. மேலும் மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலே நாகூர் தமிழ் சங்கத்தில் அவருடைய நினைவை போற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 2-3 வாரங்களுக்கு முன்னால், கிழமைகளுக்கு முன்னால், பழம்படு அறியா 17 அறியா பழம்படு நாகூரில், புலவர் கோட்டை என போற்றப்படுகின்ற அந்த நாகூரில் கௌதியா அரங்கம் என போற்றப்படுகின்ற பழம்பெரும் அரங்கத்தில் இந்த நூலை நான் வெளியிட்டேன். இது கல்கச்சன் பதிப்பகத்தினுடைய வெள்ளி விழா பதிப்பு. மேலும் சென்னையில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை போட்டதற்குரிய உமறுப்புலவர் வாரிசு அமைப்பினுடைய நிறுவனர் அவருடைய ஐயா வைத்தி அவர்களிடம் தெரிவித்த போது உடனே அவர் ஒப்புதல் தெரிவித்தார். எந்த விதமான தடங்களும் இல்லாமல், எந்த விதமான தடையும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் அதை ஒத்துக்கொண்டது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. சற்று எதிர்பாராத வகையில் அவர் உடல்நலம் சற்று குன்றிய காரணத்தால் சென்ற வாரம் நடைபெற்று இருக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் நடந்தது. அவருக்கு என்னுடைய மனம், மொழி, மெய்களால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த நிகழ்ச்சி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய பெரியவர் முதுபெரும் தமிழறிஞர் பைஸ் அவர்கள், அசன் அவர்களை நன்றியோடு நினைவில் கொள்கிறேன். ஒரு திருமணத்தில், புதுக்கல்லூரி நடைபெற்ற ஒரு திருமணத்தில் போற்றுதலுக்குரிய இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய ஒரு தூணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சேமிமு ஐயா அவர்களை சந்தித்த போது செய்தியை சொன்ன மாத்திரத்தில் உடனே ஒத்துக்கொண்டார். நான் அந்த நிகழ்ச்சி வருகிறேன் என்று சொன்னார். அவரை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அதை போன்று நம்மளுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களிடம் சொன்ன போது உடனே ஒத்துக்கொண்டார். இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக இப்போது கார் பந்தயம் போன்ற போக்குவரத்து நெரிசல் மற்ற பிற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு வரவில்லாமல் போனது. இந்த அருமையான நிகழ்ச்சி உள்ளபடியே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது எனக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட குலாம் காதிர் நாவலர் என்ற அந்த மகான், அந்த பெரும் ஞானிக்கு கிடைத்த வெற்றியாகவும் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகவும் இருக்கிறது. மேலும் என்னுடைய வேணவா என்னன்னு சொன்னால், மகாவித்வான் நாகூர்பா குலாம் காதிர் நாவலர் பேரில் நாகூரில் ஒரு தெருவுக்கு பெயரிட வேண்டும் என்பதும், ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பதும், அது சென்னையிலும் அமைந்தாலும் சரி, நாகூரில் அமைந்தாலும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை தமிழக அரசுக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாகவும் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.